வரவில்லை. வந்து ரத்து பண்ணதுக்கான காரணங்களை எல்லாம் நீங்க ஆராயணும். மிகப்பெரிய ஜனநாயகம் சொல்றாங்க. ஆனா பன்முகத்தன்மைக்கு ஆபத்துன்னு சொல்லி தொடர்ச்சியா வரக்கூடிய காலங்களில் இது எப்படி இருக்குன்னு பாக்குறேன். இந்தியா கூட்டணி வென்றால் பன்முகத்தன்மை உறுதியாக காப்பாற்றப்படும். கடந்த 10 ஆண்டுகளிலே ஏற்பட்ட சரிவுகளை எல்லாம் நாங்கள் சீர் செய்து விடுவோம், நேர் செய்து விடுவோம். இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் என்று சொல்வதற்கு காரணமே பன்முகத்தன்மை காப்பாற்றப்படும் என்பதற்காக. அனைத்து சிறுபான்மையினரும் மதச்சார்பன்மையாக இருந்தாலும் சரி, மொழி சிறுபான்மையாக இருந்தாலும் சரி, அனைத்து சமுதாயங்களும் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், வரலாறு, மரபு, கலாச்சாரம் எல்லாவற்றையும் காப்பாற்றுவதுதான் பன்முகத்தன்மையை காப்பாற்றுவது என்று பொருள். அதை இந்தியா கூட்டணி நிச்சயமாக செய்யும். இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் நிலையில அடுத்த கட்டமா அந்த வெற்றியை தக்க வைத்துக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமா? நீங்களே இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் யாராவது அதை சதி செய்து உடைத்து விடுவார்கள் என்று உங்களுடைய கேள்வியிலே துணிக்கிறது. அது மாதிரியெல்லாம் ஆகாது. இந்தியா கூட்டணி வலிமையான கூட்டணி. அந்த அர்த்தத்தை கேட்கல. அடுத்தடுத்த காங்கிரஸ் இல்லா இந்தியாவை உருவாக்கணும்னு சொல்லிட்டு மோடி தொடர்ச்சியா ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு. இந்த தேர்தல் அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கிற மாதிரி அமையும். அது தெரியாது. மக்கள் எப்படி வாக்களிக்கிறார்கள்னு பொறுத்து தான் பார்க்கணும். தமிழ்நாட்டில் என்னால் தெளிவாக சொல்ல முடியும். तो कांग्रेस नेता पी चिदंबरम